அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வந்துவிட்டது, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸி வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் என்பது மனிதர்களுக்கான வழிகாட்டுதலாகவும் தெளிவான ஆதாரங்களாகவும் இருக்கும் குர்ஆன் அருளப்பட்ட மாதம். ஆகவே நீங்கள் இந்த மாதத்தை அடைந்தால் நோன்பு நோக்க வேண்டும். சுருக்கமா ரமலான் அப்படிங்கிறது பாவ மன்னிப்பு பெறும் மாதம், இறைவனின் கருணையை பெறும் மாதம், குர்ஆன் அருளப்பட்ட மாதம், துவா, திக்ர், சதகா அதிகரிக்க வேண்டிய மாதம். ரமலானுடைய மாதங்கள்ல இப்போ எல்லாருமே வீட்டை தூய்மைப்படுத்தணும், ரமலான் வரப்போகிறதுன்னு நினைச்சோம். ரமலான்ல இல்லங்களை தூய்மைப்படுத்துறது போல உங்களுடைய உள்ளங்களையும் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்க. போட்டி, பொறாமை, பகை, வெறுப்பு, விரோதம், குரோதம் இவைகளை உங்கள் உள்ளத்திலிருந்து நீக்கி விடுங்க. யாராவது தவறு உங்களுக்கு செஞ்சிருந்தா அவர்களை மன்னிச்சிருங்க. நீங்க யாருக்காவது தவறு செய்திருந்தா தயங்காம மன்னிப்பு கேட்கிறீங்க. இன்றைக்கு நமக்கு அமல்கள் உண்டு, எவ்வளவு வேணாலும் நன்மையை சேகரித்துக் கொள்ளலாம். ஆனால் விசாரணை கிடையாது. நாளை மறுமையில விசாரணை உண்டு, ஆனால் அமல்கள் செய்ய முடியாது. இன்று அவகாசம் கிடைக்கும் போதே நோன்பு வைத்து தொழுது ஜக்காத்து கொடுத்து அதிகப்படியான நல்ல அமல்களை செஞ்சு கொள்ளுங்க. நாம செய்யக்கூடிய அமல்கள்ல நம்முடைய உடல் உறுப்புல அதிகமாக நன்மையை செய்யறதும் நம்முடைய நாவு தான். திக்ரு ஓதுறது, களிமா சொல்வது, குர்ஆன் ஓதுவது, தொழுகைக்காக ஓதுவதுன்னு அதிகமான நன்மைகளை தரக்கூடிய அதே நாவு தான் நமக்கு அளவுக்கு அதிகமான தீமைகளையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கு. அதனால நம்முடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுவும் இந்த ரமலான்ல யாரை பற்றியும் புறம் பேசாம, தவறான வார்த்தைகளை பேசாம திக்ரு செய்வது, குர்ஆன் ஓதுவது, நல்ல பேச்சுகளை பேசுவதுன்னு நம்மளுடைய நாவை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளணும். நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கணும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பேசினால் நல்லவற்றையே பேசுங்கள் அல்லது மௌனமாக இருங்கள் என்று. தங்கத்தை தீட்ட தீட்ட மக்களிடத்துல அதனுடைய மதிப்பு கூடுது. அதுபோல நம்மளுடைய துவா இறைவனிடத்துல நாம கேட்க கேட்க அதனுடைய மதிப்பும் அதிகரிக்குது. துவாவை சிரமத்துல எடுத்துக்க கூடிய நோய்க்கான மருந்தா இல்லாம சுவாசிக்கிறதுக்கு தேவையான மூச்சு காற்றா எல்லா நேரத்திலையுமே நாம துவாவை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அல்லாஹுடைய அர்ஷில நுழையிற சக்தி நாம கேட்கிற துவாவிற்கு உண்டு. சகோதர சகோதரிகளே, போன வருடம் நம்மோடு நோன்பு நோற்ற நிறைய உறவுகள் இந்த வருடம் நம்மோடு இல்லை. அவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு நமக்கு கிடைத்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. இந்த ரமலானை அடைந்த அனைவருமே நிச்சயமாக பாக்கியசாலிகள் தான். கிடைத்த இந்த அழகான அரிதான வாய்ப்பை, ரமலான நோன்பு நோக்காம, தொழுகாம, தர்மம் செய்யாம, செஞ்ச பாவங்களுக்கான மன்னிப்பை தேடாம, நன்மையும் செய்யாம வெறுமனே இந்த ரமலான வீணடிச்சு விடாதீர்கள். அடுத்த ரமலான் நாம் இருப்போமோ இல்லையோ என்பது நமக்கு தெரியாது. அதனால் கிடைத்த இந்த ரமலானை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வோம். யார் அல்லாஹின் பாதையில ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டுகள் நரகத்தை விட்டு தூரமாக்கிறான். சுப்ஹானல்லாஹ். யார் இந்த ரமலான் மாதத்துல ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் முழுவதும் மன்னிக்கப்படுது. சுப்ஹானல்லாஹ். அதனால இந்த ரமலான அதிகமான நன்மை செய்யக்கூடிய மாதமாகவும், குர்ஆன் ஓதுறது, துவா செய்யறது, திக்ரு செய்யறது, அல்லாஹ்வுடைய பாதையில நாம செல்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலானுடைய முழு நன்மையையும், உன்னுடைய அதிகப்படியான கருணையையும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்தையும் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக யா ரப்பல் ஆலமீன். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.